உக்கிரபாண்டியன் திருவவதார படலம். மீனாட்சி அம்மனும் தடாதகை பிராட்டியார் சிவபெருமானும் சுந்தரபாண்டியன் மதுரையை ஆட்சி செய்து வந்தார்கள். மதுரையின் பாண்டிய வம்சம் தழைக்க அவர்களுக்கு ஒரு மகன் வேண்டுமென்று மீனாட்சி அம்மன் ஆசைப்பட்டார். மீனாட்சி அம்மனின் ஆசையை நிறைவேற்ற சிவபெருமான் தனது மகனான முருகப்பெருமானை அழைத்தார். நீ பூலோகத்தில் தடாதகையின் மகனாகப் பிறந்து பாண்டிய நாட்டை ஆள வேண்டும் என்று கட்டளையிட்டார். முருகப்பெருமானும் தந்தையின் கட்டளைக்கு இணங்கி மீனாட்சி அம்மனின் வயிற்றில் கருவானார். மீனாட்சி கர்ப்பமாக இருப்பதை அறிந்த மதுரை மக்கள் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தனர். கர்ப்பிணி பெண்ணுக்குச் செய்ய வேண்டிய எல்லாச் சடங்குகளையும் சீமந்தத்தையும் ஊரே விழாக்கோலமாகச் செய்தது. மீனாட்சிக்குச் சத்தான உணவுகள் கொடுக்கப்பட்டன. நல்ல ஆன்மீக கதைகள் சொல்லப்பட்டன. ஒரு சுபயோக சுபதினத்தில் மீனாட்சி அம்மன் ஓர் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தையின் அழகு கண்டு சுந்தரபாண்டியன் நாட்டு மக்களுக்கு எல்லாம் பொன்னையும் பொருளையும் அள்ளிக் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு உக்கிரவர்மன் உக்கிரபாண்டியன் என்று பெயரிட்டனர். உக்கிரம் என்றால் வீரம் என்று பொருள். உக்கிரபாண்டியன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தான். தேவர்களின் குருவான வியாழ பகவான் அவனுக்கு வேதங்கள் போர்க்கலைகள் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் என எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அவனது தந்தையான சிவபெருமானே சில அரிய வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். சிறந்த வீரனாகவும் அறிவாளியாகவும் வளர்ந்த உக்கிரபாண்டியன் உலகத்தை ஆளும் திறமை பெற்றான். அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை அவனது பெற்றோர்கள் செய்யத் தொடங்கினர்.